செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். ரயில் தடம் புரண்டதன் காரணமாக சேதமடைந்துள்ள வனவாசல ரயில் நிலையத்துக்கு அருகிலுள்ள தண்டவாள பாதையை வடமைக்கு கொண்டுவரும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அதிகாரி இதனை தெரிவித்தார். வெளிநாட்டுச் செய்திகள். ரஷ்யாவின் மொஸ்கோ பிராந்தியத்தின் மீது யுக்ரைன் மேற்கொண்ட பாரிய ட்ரோன் தாக்குதலில் 3 கொல்லப்பட்டனர் என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடபிராந்திய தலைநகரான கெம்கி நகரில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். பொக்கோ டெல்கி எனும் கிராமத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு ஆணும் பெண்ணும் கொல்லப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்துக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2 அணிகளுக்கும் இடையில் சர்வதேச ஒருநாள் மற்றும் T20 தொடர்கள் இடம்பெற உள்ளன. அந்த வகையில் 3 சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளும் 3 T20 போட்டிகளும் நடைபெற உள்ளன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.